அஞ்சுகிராமம் அருகே 5 வயது சிறுவனை அடித்துக் கொன்ற தந்தை. கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சுகிராமம் அருகே உள்ள குமாரபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் செல்வமதன், வயது 36. டிரைவரான இவரது முதல் மனைவி சில ஆண்டுகளுக்கு முன்பு பிரிந்து சென்ற நிலையில் செல்வி என்ற பெண்ணை இவர் இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார். இவரும் கணவர பிரிந்து வாழ்ந்து வந்தவர் ஆவார். செல்விக்கு முதல் கணவருக்கு பிறந்த அபினவ், வயது 5 என்ற மகன் உண்டு. மேலும் செல்வமதனுக்கும் செல்விக்கும் 1.5 வயதில் ஒரு ஆண் குழந்தையும் உண்டு. இந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக செல்வமதனின் வீடு பூட்டியே கிடந்துள்ளது. இதனையடுத்து நேற்று காலையில் செல்வமதனின் வீட்டில் இருந்து கடும் துர்நாற்றம் வீசியது. இதனால் சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் வீட்டின் அருகே சென்று செல்வமதனை அழைத்து பார்த்தனர். ஆனால் வீட்டில் இருந்து எந்த சத்தமும் வரவில்லை. பின்னர் இது பற்றி பொதுமக்கள் அஞ்சுகிராமம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். உடனே போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தனர். அப்போது வீட்டில் உள்ள ஒரு அறையில் சிறுவன் அபினவ் அடித்துக் கொலை செய்யப்பட்ட நிலையில் இரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்தை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர். மேலும் சிறுவரது உடல் அழுகிய நிலையில் துர்நாற்றம் வீசிக்கொண்டிருந்தது. சிறுவரது உடல் அருகில் 1.5 வயது குழந்தை சுயநினைவின்றி மயங்கி கிடந்துள்ளது. உடனே போலீசார் அந்த குழந்தையை மீட்டு சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சிறுவனின் பிணத்தை கைப்பற்றி ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இந்த கொலை தொடர்பாக அஞ்சுகிராமம் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் அபினவை அவரது வளர்ப்பு தந்தை செல்வமதன் அடித்துக் கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியது தெரியவந்தது. மேலும் போலீசார் நடத்திய விசாரணையில் கணவன் மனைவி இடையே அடிக்கடி குடும்ப தகராறு ஏற்பட்டு வந்ததையடுத்து கடந்த மாதம் செல்வி தனது மகன்களை வீட்டில் தனியாக விட்டுவிட்டு மாயமாகியுள்ளார். இதனையடுத்து செல்வமதன் அஞ்சுகிராமம் போலீசில் தனது மனைவியை காணவில்லை என புகார் அளித்தார். அந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் மாயமான செல்வியை தேடி வந்தனர். மேலும் செல்வமதன், அபினவ் மற்றும் 1.5 வயது ஆண் குழந்தையுடன் வீட்டில் வசித்து வந்தார். இந்த நிலையில் மனைவி மாயமானதால் ஆத்திரத்தில் இருந்த செல்வமதன் கடந்த மாதம் 31ஆம் தேதி கோபத்தின் உச்சிக்கு சென்றுவிட்டார். அப்போது அவர் சிறுவன் அபினவை ஈவு இரக்கமின்றி கடுமையாக தாக்கி கொடூரமாக கொலை செய்தார். தொடர்ந்து 1.5 வயது குழந்தையை வீட்டுக்குள் விட்டுவிட்டு கதவை பூட்டிக் கொண்டு தப்பி ஓடினார். அப்போது 1.5 வயது குழந்தை 2 நாட்களாக சிறுவனின் பிணத்தின் அருகேயே கிடந்துள்ளது. மேலும் அந்த குழந்தை பசியால் அலறி துடித்துள்ளது. ஆனால் குழந்தையின் அழுகுரல் யாருடைய காதுக்கும் எட்டவில்லை. இதனால் பசியால் வாடிய குழந்தை இறுதியில் மயங்கி நிலைக்கு சென்றுவிட்டது. இந்த நிலையில்தான் நேற்று வீட்டில் இருந்து துர்நாற்றம் வீச தொடங்கியுள்ளது. தொடர்ந்து இதுகுறித்து அஞ்சுகிராமம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய செல்வமதனை பிடித்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். மனைவி மாயமான ஆத்திரத்தில் சிறுவனை டிரைவர் அடித்து கொலை செய்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.